யாராவது ஏதாவது பண்ணா, "நீ என்ன பெரிய அப்பா டக்கரா?" அப்படின்னு கேட்போம். அப்பா டக்கர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நீ என்ன பெரிய அப்பா டக்கர. அப்பா டக்கர் அப்படின்ற சொல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1869க்கு போகணும். குஜராத்ல அமிர்தலால் விட்டல் தாஸ் தக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு. அவரு சென்னைக்கு வந்து சென்னையினுடைய பூர்வக்குடி எளிய மக்களினுடைய விடுதலைக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக ரொம்ப பாடுபட்டாரு. இங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளியா இந்த சமூகத்துல அவர் பார்க்கப்பட்டார். எந்த கருத்தை பத்தி பேசினாலும் ரொம்ப ஆழமா பேசக்கூடியவர். மக்களை பத்தி எப்பயுமே சிந்திக்கக்கூடிய ஒரு சீர்திருத்தவாதி. 1890கள் அந்த சமயத்திலேயே என்ஜினியரிங் படித்தவர். காந்தியடிகளை போலவே தென்னாப்பிரிக்காவில வேலை பார்த்தவர். இப்படி படிப்பறிவும் சமூக அறிவும் ஒருங்கே பெற்ற ஒரு சிந்தனையாளர் தான் தக்கர். தக்கர் அப்படின்றது அவருடைய பேரு. அப்பா தக்கர் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குஜராத்ல அவரை பாபா தக்கர் அப்படின்னு அழைப்பாங்க. பாபா அப்படின்றதுக்கு அப்பா அப்படின்னு பொருள். அதனாலதான் சென்னை மக்கள் அவரை அப்பா தக்கர் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த அப்பா தக்கர் அப்படின்றது தான் நாளடைவுல அப்பா தக்கர் அப்பா தக்கர் அப்பா டக்கரா மாறுச்சு. அந்த காலகட்டத்துல யாராவது அறிவுபூர்வமா பேசினாங்கன்னா, அப்பா தக்கர் மாதிரி பேசுறாரு, பெரிய அப்பா தக்கர் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாளடைவுல அப்பா தக்கர் அப்படின்றது யாராவது தங்களை பெரிய ஆளா காட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கிண்டல் அடிக்கிற ஒரு சொல்லா மாறுச்சு. பெரிய அப்பா டக்கரா இல்ல அவ்வளவு பெரிய அப்பா டக்கரான்னு கேக்குறேன். அப்பா டக்கர் அப்படின்றது கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு சொல்லா இன்னைக்கு இருந்தாலும், அதுக்கு பின்னாடி அறிவார்ந்த அப்பா தக்கர் இருக்கிறார் அப்படின்ற வரலாறை நாம தெரிஞ்சுக்கணும்.